பேர் தான் மலேசியா கென்திங் ஐலாண்ட். ஏன்னா அந்த கெசினோன்னு சொல்லுவாங்கள்ல, ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா தினமும் இங்கேயே போய்கிட்டுருக்கு அப்படின்னா, இந்த என்னோடய ஒர்க்கர்ஸ் ஒரு 50 பேர் இருக்கானுங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா மாதத்தில் ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கு அந்த பேங்க் கார்டு ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகிடும், ஏதோ கெட்டு போயிடும். ஸோ அதை வந்துட்டு அந்த பர்மிட் அப்டேட் பண்ணணும், பின் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், மறந்துட்டேன் பின் நம்பரு, அப்புறம் அந்த மாதிரிலாம் நிறையா. ஸோ இது கீழே தான் பார்த்தீங்கன்னா கெசினோ இருக்குது. இங்கடா அந்த அங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த கெசினோ, பப்ளி பேங்க், அந்த குதிரை படம் போட்டிருப்பாருங்க, அது உள்ளே போனோம்னா 100 வெள்ளி கொண்டு போயிட்டு கோடீஸ்வரனாலும் வரலாம், கோடி ரூபா கொண்டு போயிட்டு பிச்சைக்காரனாகவும் வரலாம். ஸோ அதுதான் அந்த இடம். லக்கு இருந்தால் நீ பணக்காரன் ஒரே நாளில், லக்கு இல்லைன்னா பிச்சைக்காரன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அப்புறம் இந்த படத்தில் போட்டிருக்க சாப்பாடெல்லாம் வந்துட்டு படத்தில் மாதிரி தான் பார்க்க முடியும். விலையெல்லாம் கடை விலையை சொல்லுவானுங்க, அந்தளவுக்கு விலை அதிகமாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்க்குறவங்களாம் கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க, அழகாகவும் இருப்பாங்க. கடையில் யாருமே காணோம். ஸோ எல்லாம் 12 மணிக்கு மேலே சாப்பாடு டைமு. இந்த இதெல்லாம் டூரிஸ்ட் எல்லோரும். நீங்கள் கென்திங் வந்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு இருக்கும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும். என்ன சொல்கிறது, ஏசியே தேவையில்லை அப்படி. இது என்னது, ஏதோ 39 ஏதோ காயின்ஸ், இது எதுக்குன்னு தரல, பர்ச்சேஸ் பண்ணணும் போல். பார்த்தீங்களா மேலே வெயிலே தெரியல, ஃபுல்லாக பனிமூட்டம் தான், பனிமூட்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அந்த கின்னஸ்ஸு, அந்த பியர் சம்மந்தமாக எல்லாமே குடிக்கலாம், லிக்கர் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே உட்காந்துட்டு நம்ம சரக்கு கூட்டிக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு செம்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக பெக்காக குடிக்கலாம். பார்த்தீங்களா, டைகர் 99 வெள்ளியாம், நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 2000 ரூபா ஆச்சு. மீன் விலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே சாப்பிட வந்தாலும் கையில் ஒரு 1000 வெள்ளி 2000 வெள்ளி பக்கம் வேணும். நைட்டு ஃபுல்லாக பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன பார் மாதிரி தான். ஃப்ரெஷ்ஷாக நமக்கு எல்லாமே கிடைக்கும், லிக்கரு, பியரு, ஒயினு, சிங்காங்கொக்கா எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுதான். இப்போ இது வந்து வெளியில் இந்த மாதிரி இருக்கும், இப்போ இது உள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பக்கம் வியூ பார்த்துக்கிட்டே குடிக்கிறது. நேராக வர்றோம், கெசினோவில் காசை போடுறோம், 5 மில்லியன் 10 மில்லியன் எடுக்கிறோம், இங்கே வந்து உட்காடுறோம் ஒரு நாள். தூங்கும் சினிமாண்ணா ஓகே. ஸோ இதுதான் இந்த டேபிள்லாம் பாருங்க, ட்ரம்மை கவுத்து போச்சு, அதில் டைகர்னு போட்டு உட்காந்துருக்கானுங்க. இது ஃபுல்லாகவே அதுதான், சின்ன மினி பார் மாதிரி. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபயராக ரெடி பண்ணுறாங்க. 3 மணி 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி தான். காவல் அதிகாரிகள்லாம் ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க, ஆனால் இங்கே நிறைய கேஸ் இருக்குது. இங்கே வருவோம்மா, ப்ளீஸ் வெயிட் டு பி சீட்டட். ஃபுல்லாகவே எஸ்கலேட்டர் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. மலேசியா வந்தீங்கன்னா கென்திங்கை மறக்காதீங்க, மறக்காமல் கென்திங் வந்துடுங்க. அது மாதிரி கையில் காசு கொண்டு வந்தாங்க, ஒரு 1000 வெள்ளி பக்கம் கொண்டு வாங்க. 1000 வெள்ளின்றது நம்ம ஊர் காசுக்கு 22,000 23,000 வரும். கென்திங் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அந்த காசை. அத்தாது, நான் லோ பட்ஜெட்டாக சொல்கிறேன் நான். சீ ஃபுட் கிடைக்கும்,
அங்கே பாருங்கள் சீ ஃபுட் எல்லாமே இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொடுப்பாங்க. வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ணுறதுக்கு தான் தண்ணி சரக்கு ப்ளஸ் சரக்கு செம்மையாக இருக்கும் கென்டிங்கில். நைட்டு இன்னும் நல்லாயிருக்கும். லைட்லாம் போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக ஆள் இருக்கும். இன்னும் திறக்கல. இதுதான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இங்கே எல்லாமே கிடைக்கும் சாப்பாடு. நம்ம இந்தியன் ஃபுட்டு ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது. எல்லாம் உடனே சமைச்சு கொடுக்குறது தான், சமைச்சு வைக்கிறதுலாம் இல்லை. இந்த கடையில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம்னா பெரிய ஹேமர் எடுத்து இதில் ஒரு அடி டம்முன்னு அடித்தோம்னா ஆர்டர் எடுக்க வந்துடுவாங்க. மலேசியன் ஃபுட் ஸ்ட்ரீட். நம்ம மாதத்தில் ஒரு 5 டைம்னாச்சும் கென்டிங் வந்துடுவேன். வந்துட்டு இந்த பேங்க் பிரச்சனையை செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஜலான் நடக்க வேண்டியதுதான். இந்த இடம் மட்டும் கிட்டத்தட்ட நம்ம வழி தவறிட்டோம் அப்படின்னா வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டம். நடந்துக்கிட்டே இருக்கணும். இது ஃபுல்லாகவே சாப்பாடு ஏரியா தான். இந்த கண்ணாடியை அப்படி போட்டானுங்க, இந்த வியூ நல்லாயிருக்கும். கீழே மறைச்சிட்டானுங்க. அப்புறம் நம்ம ஏற வேண்டாம் கென்டிங் கிராண்ட் காம்ப்ளெக்ஸ். நான் அந்த பாருங்க பார்த்தீங்களா, வீலே காணோம். பனிமூட்டமாகவே தரும். மொத்தம் 2 லிஃப்ட்டு எஸ்கலேட்டர் மேலே ஏறிட்டோம்னா முடிஞ்சு. கென்டிங் வெளியில் வந்துட்டோம். எல்லாம் மேல் இருக்கானுங்க, ஆனால் என்னன்னு தான் தெரில. சாப்பாடு தான் மெயின். கெசினோக்குள்ளே மட்டும் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்கிறானுங்க. இன்னும் செக் பண்ணல, அதை செக் பண்ணிடுவோம் ஒரு நாள். ஸோ இங்கே பார்த்தா நம்ம தாத்தா இருக்கார், KFC தாத்தா. நல்லாயிருக்கும். இங்கே இருக்குது. அது கெசினோ சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வசதியாக வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருக்காங்க. ஏடிஎம் மிஷின் எல்லாமே. நீங்கள் தாராளமாக காசை எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கணும். அது இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சு, ஃபினிஷ். இதுக்கப்புறம் கென்டிங். நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு யாருனாச்சும் மிஷின் ஏடிஎம் கார்டு ப்ராப்ளம் அப்படின்னா நாம் வருவோம். அன்னைக்கு மறுபடியும் வீடியோ செய்வோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கென்டிங்கோட வியூ. பனிமூட்டம் மட்டும்தான் இருக்கும்.